தலைவர் விஜய் மீது பாய்ந்த வழக்கு தகுந்த ஆதாரத்துடன் நிரூபித்த தொண்டர். தற்போது வெளியான பரபரப்பு வீடியோ. திமுகவின் நாடகம் அம்பலம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் மாநில மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் ராம்பால் சென்றபோது தொண்டர்கள் அவரை தொடும் முயற்சியில் தடைகளை மீறி மேடையில் வரவே விஜயின் பாதுகாவலர்கள் தடுத்து பிடித்து தள்ளி இருந்தனர். பாதுகாவலர் தொண்டர் ஒருவரை தூக்கி எறியவே அவர் கம்பியை பிடித்தவாறு தொங்கியபடி நின்று கொண்டிருந்தார். இந்த சம்பவத்தை காரணம் காட்டிதான் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. பாதுகாவலர் தூக்கி எறிந்தது என்னுடைய மகனை தான் என்று ஒரு தாயும் மகனும் இணைந்து காவல் நிலையத்தில் விஜய் மீது புகார் கொடுத்துள்ளனர். மாநாட்டில் கலந்து கொண்டதை போன்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் இப்படி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மற்றொரு தொண்டரோ, மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர் தூக்கி எறிந்தது என்னை தான், ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, நான் தான் பாதுகாவலர்களை மீறி விஜயிடம் சென்றேன், என்னுடைய தவறுதான், இதில் யாரையும் குற்றம் சாட்ட மாட்டேன் என்று கூறி மாநாட்டில் கலந்து கொண்ட வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது இவர் ராம்பாக் மேடையில் ஏற முயற்சிக்கும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்தே இந்த தொண்டர் தான் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது என்று சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாகிறது. பொய் புகார் கொடுத்தவர்கள் இதுவரை எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை. கேள்வி கேட்டால் முன்னுக்கு பின் முரணான பதில்களையே தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர்களது வீட்டில் முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் புகைப்படங்கள் இருப்பதும், அதோடு அவர்கள் திமுக கட்சி கொடியுடன் நிற்கும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி உள்ளது. இதிலிருந்தே இது திமுகவின் கேவலமான நாடகம்தான் என்பது தெளிவாகியுள்ளது. தளபதி விஜய் என்னும் ஒரு பிராண்டை அளிக்க திமுக எல்லா வழிகளிலும் தங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நிச்சயம் உங்கள் நாடகங்களை எல்லாம் தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அம்பலப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் இருக்கும் வரை தளபதியை உங்களால் சீண்ட கூட முடியாது. அடுத்த முறை இதைவிட கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க.